பாராளுமன்ற உறுப்பினர் பஸ் ஸ்டாண்ட் கழுவுறார். யாழ்ப்பாண மக்கள் பாராளுமன்றத்துக்கு உறுப்பினரை அனுப்பினது அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்காண்ட ஒரு தனி மனிதன் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்குத்தான். இன்றைக்கு இதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண அபிவிருத்தி சம்பந்தமாக கதைக்கிற இடத்துல போய் தங்களோட சொந்த பிரச்சனைக்கு அடிபடுறாங்க. அப்போ வேணுமெண்டா கிரீன் கிராஸில் போய் ஒரு ரூமை போட்டு அல்ல கிரீன் கிராஸில் போய் ரெஸ்டாரண்ட்டில் செய்ய வேண்டிய வேலையை தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை தமிழ் மக்களின் விருப்பங்களை நாசமாக்குற ஒரு செயற்பாடுகளை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்கின்றார்கள். அத்துமீறி கட்டிடங்களை அழிக்க சொல்லுகிறோம், நாட்டை துப்புரவாக்க சொல்லுகிறோம். ஆனால் ஒன்றுமே இங்கே நடக்கலை, எல்லாமே பூச்சியமாகத்தான் தெரிகின்றது. நான் நேரடியாக யாழ்ப்பாண ஆணையாளர் வந்து கந்தப்பசேகரம் வீதியை துப்புரவாக்கி போட்டு போகிறார். அதிகாலை ஓய்வு நாளில் அதிகாலை வந்து நின்று துப்புரவாக்கி போட்டு போகிறார். அன்று பின்னேரம், இது போன மாதம் ஒரு மாதம் ஆயிற்று, அன்று பின்னேரம் பிளாஸ்டிக்கை கொண்டு வந்து இருக்கிறாங்க. 119 கோல் பண்ணி இது பண்ணால் 119 அந்த கோல் பண்ணி போட்டு அவர் சமாளிச்சுட்டு போக பார்க்கணும். ஒவ்வொரு தவறுகள் செய்கிற மனிதர்களை நீதிமன்றத்தின் முன் கொண்டு சென்று நிறுத்தி அவர்கள் செய்வது தவறு என்பதை அவர்களுக்கு அடையாளப்படுத்தப்படும் வரை அவர்கள் திருந்த மாட்டார்கள். யாழ்ப்பாண மாநகரம் தூய்மையானதாக கிளீனாக வர வேண்டுமா இருந்தால் போலீசார் முதலில் நல்லவர்களாக மாற வேண்டும். யாழ்ப்பாண மாநகர சபையில் கடமையாற்றுகின்ற அனைத்து உத்தியோகத்தர்களும் தாங்கள் வாங்குகின்ற சம்பளத்துக்கு நேர்மையாக உண்மையாக செயற்பட முன்வர வேண்டும். ரெவென்யூ பொறுப்பானவரை நான் கோல் பண்ணால் அவர் வீட்டில் 2 மணிக்கு டிவி சத்தம் கேட்குது, ஐயா டிவியை ஆஃப் பண்ணுங்கன்ற. அவர் இல்லை, அவர் சொல்கிறார் தம்பி நான் இன்னும் 10 நிமிஷத்தில் வர்றேன்றால் அவர் 10 நிமிஷம் இல்லை மணித்தியாலம் தாண்டியும் வருவதில்லை. வீதியோரம் முழுக்க ஆட்டோக்களை நிப்பாட்டி வச்சுருக்காங்க, நடந்து போகிற பாதையில் மக்கள் போக முடியாமல் இருக்கு. இங்கே இராணுவத்தை கூட்டியந்து பஸ் ஸ்டாண்டை துப்புரவாக்குற வேலையை தான் கடந்த அரசாங்கம் எப்படி இந்த இராணுவ மயமாக்கலை வடகிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களை அடக்கி ஆள மிரட்ட பயன்படுத்திச்சதோ அதே நோக்கோடு தான் அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்காவின் அரசும் செயற்படுகின்றதா? ஏன் இராணுவம் என்ன தேவைக்கு பொதுமக்கள் மத்தியில் இராணுவத்தை பயன்படுத்த முனைகின்றீர்கள்? அதை வன்மையாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கண்டிப்பதோடு என்பிபி அரசின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் எந்த விடயத்தை எங்கே எப்படி கதைக்க வேண்டும் என்பதை கவனமாக ஆராய்ந்து கதைக்க பழகிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பின பாராளுமன்ற உறுப்பினர்களில் யாழ்ப்பாண மக்கள் மிகவும் அதிருப்தியோடு இருக்கின்றார்கள். அர்ஜுனாவுக்கும் இளங்குமரனுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தால் அது பேச வேண்டிய இடம் அவர்களுடைய வீடாக இருக்கணும் அல்லது வீதியாக இருக்கணும், வேறு எந்த ஓய்வை கழிக்கிற இடமாக இருக்கலாம். இது யாழ்ப்பாணத்தை கிளிநொச்சியை யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டங்களை அபிவிருத்தி செய்கிற கூட்டங்களில் ஏகப்பட்ட லட்சம் ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டு எத்தனையோ அதிகாரிகள் முக்கியமான அதிகாரிகள் கடமைகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இதற்காக தங்களோட திட்டமிடலை நெறிப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றார்கள். அந்த ஆளுமைகளை எல்லாம் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி எமது யாழ்ப்பாண மாவட்ட கிளிநொச்சி மாவட்ட மக்களையும் கேவலப்படுத்துகின்ற மாதிரி நடவடிக்கைகள் தொடர்கின்றன. முடியாது போனால் நீங்கள் விட்டுட்டு போங்க. செய்ய வேண்டுமா இருந்தால் ஒழுங்கா நேர்மையா நியாயமா மக்களுக்காக செயற்பட வாரீங்க. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வர்றீங்கள், கடைசி நிமிடம் வரைக்கும் எந்த காவாலி கிடைப்பான் எங்கட கட்சிக்கு எங்கட அணிக்கண்டு ஓடி திரியிறீர்கள். இவர்களை கொண்டு வந்து விட்டு மக்கள் முன் வேட்பாளர்களாக நிறுத்திவிட்டு நீங்கள் வாக்கு கேட்கின்றீர்கள். எப்படி மக்கள் வாக்கு போட முடியும்? அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு மக்களை வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உங்களுடைய வட்டாரத்தில் வலியோடு உங்களின் தேவை அறிந்து உங்களுக்காக ஆளுமையோடு செயற்பட வல்ல ஒரு நல்லவரை
மட்டும் தெரிவு செய்யுங்கள். அரசியல் கட்சியோ அல்லது சுயேட்சை குழுவோ என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். உங்கள் மத்தியில் இருக்கின்ற நல்லவரை நீங்கள் பிரதேச சபையாக இருக்கட்டும், நகர சபையாக இருக்கட்டும், மாநகர சபையாக இருக்கட்டும் தெரிவு செய்து அனுப்புங்கள். அங்கே ஒரு கட்சி மட்டும் ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம். நல்லவராயிருந்தாலும் அவரை தலைவராக்கி அந்த நல்ல மனிதர் அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்கட்டும். ஆகவே நாங்கள் இவ்வளவு காலமும் கட்சிகளுக்கு பின்னுக்கும் சுயேட்சைகளுக்கு பின்னுக்கும் தனி மனித சக்திகளுக்கு பின்னுக்கும் நின்று எங்கட இனம் காணாமல் போக இல்லாமல் போக வழிவகுத்ததே தவிர எங்கட இனம் பலம் பெற்று பலமாக இந்த பூமியில் வாழ முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. பாருங்கள், ராத்திரி நான் லோங் பஸ் ஸ்டாண்டு போனேன். கைகால் முழுக்க கடிக்குது. 366 நாளும் யாழ்ப்பாணத்தில் எங்கே போனாலும் கொசு கடியை தான் இருக்குது. அப்போ கொழும்புல இதே 30 வருஷத்துக்கு மேலே வாழ்கிற ஒரு நாள் கூட கொசு ரோட்டில் வச்சு கழிக்காது. அடுத்த நிமிஷம் எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு கொசு பிரச்சனை என்றால் உடனடியாக அதுக்குரிய பிஹெச்ஐ தங்களோட வாகனத்தோடு வந்து புகையடிக்கிறார், அதுக்குரிய டிடிடி அடிக்கிறார், அதுக்குரிய மருந்துகள் செய்கிறார். யாழ்ப்பாண மாநகர சபை என்ன வறுமையில் இருக்குதா? அல்ல யாழ்ப்பாண மாநகர சபைக்கு எந்த ஒரு மருந்துகளும் பெறுவதில்லையா? அல்ல அங்கே ஒரு கடுமையாற்ற அதிகாரிகள் ஒருத்தருமே இல்லையா? ஏன் இப்படி? ஒவ்வொரு வீட்டிலும் நாங்கள் பின்னேரம் 5 மணியிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு சொந்தக்காரர் வீட்டில் ஒரு விடயம் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ண போக முடியாமல் இருக்குது. வீடு முழுக்க ஒரே கொசு. அப்போ இதுக்கு எப்படி நிரந்தரமான தீர்வை கொண்டு வர போறீங்க? அருமையான கடந்த காலத்தில் அரசு அதிபராக இருந்த வேதநாயகன் அவர்கள் ஆளுநராக இருக்கின்றார். ஏன் அவர்தான் சொன்னவர், அத்துமீறி கட்டின கட்டடங்கள் எல்லாம் உடனடியாக தூக்கி எறிங்க, உடைச்சறிங்க. நானே இந்த காணொலியில் எங்கெங்கே அத்துமீறி ஆளுநர் நடந்து போகட்டுமேன், யாழ்ப்பாணத்தில் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் நடந்து போகட்டுமேன், சிம்பிளாக ஒரு சின்ன பிள்ளை 10 வயசு பிள்ளைக்கே தெரியுமே இந்த என்க்ரோச் பண்ணப்பட்டிருக்கண்டு அந்த கட்டிடங்களை உடையுங்களேன். அன்றைக்கு கிளீன் ஸ்ரீலங்கா வந்து போலீஸார் வந்து நின்ற மோட்டார் சைக்கிள் எல்லாம் எடுத்து கழிச்சு போட்டு படம் எடுத்துச்சுனா. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு பொதுமகன் வீதியோரமாக நடந்து போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கா, வழி இருக்கா, இடம் இருக்கா? புறகேன் ஆளுநர், புறகேன் எம்பி, புறகேன் கமிஷனர் ஒருத்தருமே செல்வே இல்லையே. அது தன்பால நடக்குமே. இவ்வளவு கோடானு கோடி சொத்து பணங்களை சம்பளமாக அவர்களுக்கு வழங்கி இன்று வரைக்கும் இவர்கள் செய்கின்ற கடமை என்ன? இங்கே என்ன நடக்கின்றது? ஆகவே இராணுவமயமாக்கலை என்பிபி அரசு வடகிழக்கு தமிழர் பிரதேசங்களில் முடுக்கி விடுகின்ற தவறான நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கேட்கின்றது. எமது மக்களின் எதிர்பார்ப்பு கடந்த கால யுஎன்பி எஸ்எல்எப்பி அரசாங்கங்கள் செய்த அதே தொடர்ச்சியான வேலைகளை என்பிபி அரசு செய்யக்கூடாது என்று வேண்டி நிற்கின்றது. அதே வேளை இப்போ என்ன நடக்குது என்றால், இங்கே பட்டலந்தை என்ற சித்திரைவதை முகாமை பற்றி சொல்கின்றார்கள். உயிரோடு ஒப்படைக்கப்பட்ட எங்களோட சொந்தங்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு விசாரணை கமிஷன் என்பிபி அரசு உடனடியாக வைக்க வேண்டும். உயிரோடு ஒப்படைக்கப்பட்ட, வெள்ளவானில் கடத்தப்பட்ட எத்தனையோ கடற்படை முகாமுக்குள் இரகசிய முகாம் இருந்திருக்குது. ஜோசப் கேம்புக்குள்ள இரகசிய முகாம் இருந்திருக்கு. கொழும்புல காபருக்குள்ள இரகசிய முகாம் இருந்திருக்குது. சித்திரை வதை கூடங்கள் இருந்திருக்கின்றது. இதை அரச படைகளை சேர்ந்தவர்களே நடாத்தி இருந்திருக்கின்றார்கள். ஆகவே இவற்றையெல்லாம் சரியாக அடையாளம் கண்டு தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்ட இன கலவரங்கள் யாரால் உருவாக்கப்பட்டதோ அவர்கள் எல்லாம் நீதிக்கு முன் கொண்டு வரப்பட வேண்டும். இதே எங்களுடைய யாழ்ப்பாண நூலகத்தை எரிக்க வந்த யுஎன்பி அரசு அமைச்சர்கள் அனைவர்களையும் நீதிக்கு முன் கொண்டு வர வேண்டும். அவர்கள் யாரால் வழிநடத்தப்பட்டார்கள்? பட்டலந்தையின் கதாநாயகன் ரணில் விக்ரமசிங்காவும் எங்களுடைய இனப்படுகொலைகளின் ஒரு சூத்திரதாரியாக இருப்பதாக தமிழ் மக்கள் சந்தேகிக்கின்றார்கள். ஆகவே ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் மீது
உண்மையை எதுவென அடையாளம் கண்டு அனைத்து இனப்படுகொலைகளின் சூத்திரதாரிகளையும் 2009ஆம் ஆண்டு மே 18க்கு பின்னர் நடந்த ஒட்டுமொத்த தமிழ் இளைஞர்களின் படுகொலைகள், காணாமலாக்கப்பட்ட வெள்ளைவான்கள் அனைத்தும் அக்குவேறு ஆணிவேறாக விசாரணை செய்து வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்க அவர்களிடம் வேண்டி நிற்கின்றது. ஒரு தேர்தல் கால பகுதியில் பாரான ஊழல்கள், பாரான கொலைகள், பாரான ஆட்சியில் இருக்கிறாரோ முன்னிறுத்தி கொண்டு வராங்க. தேர்தல் முடிந்த பின் அதை கைவிடுற நிலைப்பாடு தான் இருக்குது. அவ்வாறான நிலைப்பாடு இருக்காங்க. அவர்கள் தாங்கள் வெற்றி பெறுவதற்காக மக்களை ஏமாற்றி மக்கள் முன் நடனமாடி செய்கின்றார்களே தவிர அவர்கள் உளமாற இந்த நியாயங்கள் மக்கள் முன் வழிகொன்றப்பட வேண்டும், இந்த நியாயங்கள் மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற எண்ணக்கரு அவர்களுடைய அடிமனதில் இல்லாததுதான் இப்பேற்பட்ட நடவடிக்கைகளுக்கு முக்கியம். இப்போ என்பிபி அரசு அவை அடிக்கடி சொல்லுவோம், நாங்கள் 5 மாதம் 6 மாதம் 4 மாதம் என்று. உண்மையாகவே ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு நீண்ட நாட்கள் கொஞ்சம் தேழ்வதா சரியோ, அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் எப்படி கர்தினால் அவர்களின் கோரிக்கையை செவிமடுத்து ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி அசாத் சுவிசிலிருந்து கொண்டு வந்து உண்மையால் வழிகொண்டு வந்து மிக உற்சாகமாக செயற்படுகின்றார்களோ, உங்கள் கண்முன் உயிரோடு இன்றைக்கும் உயிரோடு இருக்கின்றவர்கள், உயிரோடு ஒப்படைக்கப்பட்ட எங்களுடைய சொந்தங்களுக்கு என்ன நடந்தது, முதலாவதாக இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்றது ஒரு வார்த்தையில் அனுரகுமார திசநாயக்க அவர்கள் சொல்ல வேண்டும். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்னதாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு உண்மையாக என்ன நடந்தது, பிறகு நீங்கள் எப்படி நடந்த, எப்படி போச்சு, என்ன நடந்து, எங்கே இருக்கணும் இல்லையா, இதுகளை பற்றி கதையை விட்டுட்டு உண்மையாக என்ன நடந்தது, முதலைக்கு அவர்கள் உணவாக வீசப்பட்டார்களா அல்லது நடுக்கடலுக்குள் கொண்டு போய் அவர்களை எல்லாம் தூக்கி போட்டு அழிச்சீர்களா, என்ன நடந்த என்ற உண்மையை 100% எதிர்பார்ப்போடு நாங்கள் அனுரகுமார திசநாயக்காவை நம்பி இருக்கிறோம். அந்த உண்மையை முதல் கொண்டு வர வேண்டும் என்று வினயமாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கேட்டிருக்கின்றது. கொடுமையான வன்முறைகளை இராணுவத்தினர் செய்திருக்கிறார்கள் என்று இந்த படை தளபதியே, இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட படை தளபதி சரத் பொன்சேகா இப்போ கூறியிருக்கிறார். இதை விட ஆதாரம் என்ன? இதுக்கு நடவடிக்கை என்பிபி எடுக்கணும். நிச்சயமாக படத்துறை தளபதியாக இருந்தவர் சரத் பொன்சேகா அவர்களின் கருத்துக்கள், ஆலோசனைகளை உள்வாங்கி உண்மைகளை கண்டுபிடிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க முயற்சிக்க வேண்டும். அவர் நேற்றைய தினம் கூட சொல்லியிருக்கின்றார், இந்த விடயங்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தை தன்னிடம் பொறுப்பு தந்தால் தான் நிச்சயமாக உண்மைகளை, சரியான குற்றவாளிகளை வெளிக்கொணர்ந்து அதற்கு உதவுறதாக அவர் உறுதிமொழி வழங்கியிருக்கார். இதே சரத் பொன்சேகா தான் சொன்னவர், கிளிநொச்சியில் தாங்கள் விடுதலை புலிகளுடன் ஆன யுத்தத்தில் திரும்பி ஓடுனு சொன்னவர். அப்ப உண்மையாகவே யுத்தத்தில் திரும்பி ஓடின இராணுவம் திருப்பி யுத்தம் மௌனிக்கப்படுற சூழ்நிலைக்கு விடுதலை புலிகளை கொண்டு போயிருக்கின்றால், விடுதலை புலிகளிடம் அந்த சந்தர்ப்பத்தில் இளைஞர் பலம் இல்லாத முக்கிய காரணம் தான் அங்கே காணப்பட்டிருக்கு. இன்றைக்கு இதே இளைஞர்கள் அன்றைக்கு இதை பலப்படுத்த இந்த 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 பாத்திரத்தில் பங்களிக்க வேண்டிய வயசியொத்த இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ் மக்களை தாங்கள் ஆளுகின்றோம் என்று ஓடி வருகின்றார்கள். இவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மக்களின் வத துன்பம் துயரம் படுகொலைகள் இந்த அழிப்புகளை தவிர்க்க உதவாமல் இன்றைக்கு அரசியலில் வைக்க தலைமை கொடுக்க வருகிறோம். ஆகவே உண்மை நிலைகளை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அனுரகுமார திசநாயக்க அவர்களும் கட்சியை வளப்படுத்தி பலப்படுத்தி செல்வதாக இருந்தால் முன்னாள் தளபதி சரத் பொன்சேகா அவர்களின் ஆலோசனையையும் அவருடைய பங்களிப்பையும் கூட பெற்றுக்கொள்ளலாம். இது எப்படி இருந்த போதிலும்
தமிழ் மக்களுக்குத்தான் இங்கே தொடர்ச்சியாக எல்லா இழப்புகளும், பண இழப்பு, உயிரிழப்பு, சொத்திழப்பு அனைத்தும் தமிழ் மக்களுக்கு தான் நடந்திருக்குது கூடுதலாக. ஆகவே தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை, உண்மை நிலையை எடுத்து சொல்ல அன்றகுமார திசாநாயக்க அரசு முன்வர வேண்டும். அப்படி முன்வந்து அந்த விடயங்களை வெளிக்கொணர்வதன் ஊடாகத்தான் அனுரகுமார திசாநாயக்காவின் அரசு சொல்லி வருகின்ற ஒற்றுமை என்ற கருத்து பலம் பெறும், நம்பிக்கை பெறும் தமிழ் மக்கள் மத்தியில். அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு யாழ் ஊடக மையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த குறித்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தம்பி தம்பிராஜா அனூர் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கடுமையாக விமர்சித்தார். ஐயா தண்ணி போத்துல நீங்க நடந்தா உண்டு. வாங்க வரேன் சார், இப்படி வாங்க. வட்டாரத்தில் கவுன்சில் கட்சியுடைய வேட்பாளராக தன்பாசா அவர்கள் இருக்கிறார். போட்டியில் தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும். பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இந்த பிரதேச சபையை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் மத்தியிலே இன்றைக்கு என்னுடைய அணியை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதைதான் தனது அவருடைய தேடி நடந்த வீதிகள் போடப்பட்டு நிறைய வீதிகள்லாம் போடப்பட்டு நிறைய இந்த இடத்தை ஒரு மலங்குறைக்கும் விதமாக மாற்றங்கள் இருந்தால் கொஞ்சம் உட்காருவோம். வீடியோ ஸ்டார்ட் இருக்கு பயம் இருக்கா? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஐயனாருடைய அருளால் இன்றைய தினம் நாங்கள் நெடுந்தீவு மண்ணினுடைய நெடுந்தீவு மேற்கிலே 3ஆம் வட்டாரத்துக்குரிய முதலாவது தேர்தல் பிரச்சாரமாக ஐயனாருடைய ஆலய வளாகத்தில் ஆலய வாசலிலே இந்த பிரச்சார கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ஐயனார் அதுக்குரிய நல்ல அருளை தருவார் என்ற நம்பிக்கையும் உண்டு. குறிப்பாக இந்த பிரதேச சபைகள் என்பது ஒரு குட்டி அரசாங்கம். குட்டி அரசாங்கம் இலங்கையின் வரலாற்றில் முதல் ஒரு பெண் தவிசாளரை தந்த பிரதேச சபை நெடுந்தீவு தான். இலங்கையிலேயே பெண் பிரதமர், பெண் ஜனாதிபதி எல்லாம் முதல் இருந்ததாக நாங்கள் பறைசாற்றி கொண்டிருந்தாங்க. ஆனால் முதலாவது இலங்கைக்கான ஒரு பெண் தவிசாளரை தந்ததும் நெடுந்தீவு மண் தான். நெடுந்தீவு மண்ணுக்கு ஒரு வரலாறு. அதுவும் ஒரு தமிழ் தேசிய கட்சியாக அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு பெண்ணை தந்ததும் அது ஒரு வரலாற்றின் அடையாளம். இந்த குட்டி அரசாங்கமாக இருக்கிற இந்த பிரதேச சபையினுடைய நிர்வாகங்கள் இப்பொழுது கொஞ்சம் விரிவு பெற்றிருக்கிறது, ஒரு விரிவடைந்திருக்கிறது. அதாவது புதிய அரசாங்கமும் நடைமுறையில் வந்திருக்கிறது. மக்கள்கிட்ட சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது. இப்போ எல்லாருக்குமே நாங்கள் யுத்தம் நடந்து முடிந்த பிறகு பல இழப்புகளோடு வாழ்கிறதால நாங்கள் நினைக்கிறோம் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும், இப்போ அவரோட இருந்தால் என்ன, இவரோட இருந்தால் என்னன்ற சிந்தனைகள் மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இப்பொழுது இருக்கிறது என்பிபி என்ற தேசிய மக்கள் சக்தி என்ற அரசாங்கம். அவர்கள் யுத்தம் நடத்தையில் எங்கள் மீது குண்டுகளை பொழியலை. ஆனால் அவர்கள் ஒன்றும் எங்களை துன்புறுத்துகிற மாதிரி எங்களுக்கு தெரியலை. ஆனால் மிக நூதனமாக ஒரு மென்போக்காக எங்களுக்கு விளங்காமலே நாங்கள் மெல்ல மெல்ல இந்த மண்ணிலிருந்து நகர்த்தப்பட்டு அல்லது அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்ன்றதை நாங்கள் உணர வேண்டிய ஒரு காலகட்டமாக இது மாறியிருக்கு. உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. நாங்கள் எங்களை இந்த ஸ்ரீலங்காவினுடைய மஹிந்த அரசு சரி அல்லது அதுக்கு முதல் இருந்த அரசுகளும் பிறகு வந்த அரசுகளும்
மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை எங்களோட மண்ணில் செய்திருந்தது. அந்த இனப்படுகொலையை அவர்கள் செய்து முடித்த பிறகு அதை மூடி மறைக்கிறதுக்கு அல்லது அப்படி ஒன்று நடக்க இல்லை என்று சொல்கிறதுக்கு இன்றைக்கு உலகத்திட்ட ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுறார்கள் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற NPP அரசு. இவர்கள் சொல்கிறார்கள் இங்கே எந்த போர்க்குற்றங்களும் நடக்க இல்லை, தமிழ் மக்கள் மீது எந்த இன ரீதியான தாக்குதல்களும் நடக்க இல்லை, தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றார். அப்போ தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நாங்கள் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை பார்க்க வேணுமே, எங்களுக்கு ஒரு முறை இருக்க வேணுமே. இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னால் 333 பிரதேச செயலாளர் பிரிவுகள் இருக்குது. அன்னளவா சில நான் சொல்கிறதில் பிழை இருந்தாலும் 333 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் நெடுந்தீவும் உண்டு. ஆனால் ஒரு தேசிய பாடசாலை அல்லது கணித விஞ்ஞான பிரிவுகள் இல்லாத ஒரு பாடசாலைகளை கொண்ட ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு தான் நெடுந்தீவு. இப்போ நெடுந்தீவை இப்படி ஒரு வட்டத்துக்கான் வச்சுருப்பார். எங்கள்கிட்ட ஒரு ஆட்சி முறை இருந்தால் தான் நாங்கள் அதை வெளியில் கொண்டு வரலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லை சார் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தான், தனியாக நானண்டு இல்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் ஓரளவுக்கு இயலக்கூடிய அளவுக்கு ரோட்டுகள் செய்தோம். கம்பர்லிய திட்டத்துக்கூடாக கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கான வேலை திட்டங்களை செய்து முடிச்சினாங்க. கோயில்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாலும் எங்களோட காலத்தில் காசு போட்டோம், வேறு காலத்தில் காசு கிடையாது, எல்லாருமா சேர்ந்து நாங்கள் அதை செய்தோம். செய்ததால் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள்கிட்டையும், இவர்கள் ஏதோ செய்தவர் அப்போ எங்களால் செய்ய முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் இந்த பிரதேச சபை வந்து எங்களோட கையில் இருக்கும் என்றால் எங்களுக்கு வாகனத்தில் திரியணும் அல்லது அங்கே போகணும் இங்கே போகணுமென்றதில்லை. எங்களுக்கு நெடுந்தீவை ஒரு சுற்றுலா பயணிகளை கூட கவரக்கூடிய இடம், ஒரு சரியான போக்குவரத்து இருக்க வேணும். இப்போ குறிக்கட்டுவான்லேருந்து வெளிக்கிட்டால் ஒரு 1/2 மணி நேரம் தான் நாங்கள் நெடுந்தீவுக்கு வரணும், நெடுந்தீவிலேருந்து 1/2 மணி நேரம் போகக்கூடிய மாதிரி இருக்க வேணும், ஒரு நம்பகத்தன்மை ஒன்றை உருவாக்க வேணும். ஒரு வசதியாக மக்கள் வந்து போகக்கூடிய போக்குவரத்து வசதியை நாங்கள் உருவாக்கக்கூடிய வகையில் தான் இந்த செயல்பாடு அமைய வேண்டும். அதுக்காகத்தான் மாகாண சபை இருக்கிற பொழுது கூட இந்த நெடுந்தாரகு என்ற வள்ளம் மாகாண சபை கூட தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஒரு பெரிய செலவு செய்ய அதுக்குரிய டீசல் சார்ஜ்கள் காணாதால் கொஞ்சம் கொஞ்சம் அதில் தடங்கல்கள் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற நவீன காலம் உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்றவற்றோடு பிரதேச சபைகள் நேரடியாக சில ஒப்பந்தங்களை செய்து கொண்டு வரலாம். உங்களுக்கு தெரியும் நெடுந்தீவுக்கான தவிசாளராக வர இருக்கிறவர் சத்தியவர்தன் சார், ஒரு படித்த 2ஆம் நிலை MA பட்டங்கள் MD பட்டங்கள் வரைக்கும் பெற்றுக்கொண்ட அனுபவம் வாய்ந்த ஒருவர். தர்மராஜ் அண்ணி உங்களுக்கு தெரியும் அவருடைய அனுபவங்கள். ஆகவே அவர்கள் தேடி கொண்டுவரக்கூடிய ஆட்கள். இப்போ தனியாக நாங்கள் நெடுந்தில் இருக்கிறத மட்டும்தான் வச்சு வரி வேண்டி செய்வோம்னா செய்யலார். அப்போ அவருக்கு தெரியும் பரதன் சருக்கு இங்கே ஆரை பிடிக்கணும், எந்த வேர்ல்டு பேங்குக்கு என்ன ப்ராஜெக்ட் எழுதணும், ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கு என்ன எழுத வேணும், நாங்கள் எழுதி எப்படி காசை கொண்டு வந்தால் இந்த வேலையை செய்யலாம், மக்களின் போக்குவரத்துக்களை எப்படி இலகுபடுத்தலாம். இப்போ கூட அண்மையில் நாங்கள் எல்லாருமா போராடித்தான் இந்த மிச்ச ரோட்டு போடுறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் கடைசி கூட்டத்திலையும் பாஸ் பண்ணியிருக்குது. ஆனால் இதை விட உள்ளக வீதிகள் நிறைய செய்ய வேண்டியிருக்குது. மக்கள்கிட்ட நம்பிக்கை வர வேணும், நம்பிக்கையை கட்டி வளர்க்க வேணும். அதுக்கு பிரதேச சபை எங்கட கையில் இருக்க வேணும். நெடுந்தீவு ஒரு வித்தியாசமான மண், உணர்வுகள் கலந்த மண், எப்பவும் சிந்தனைகள் ஒரு நேரான சிந்தனைகளை கொண்ட மண். அது 1000 கருத்துக்கள் எங்கள்கிட்ட இருந்தாலும் நாங்கள் எங்களோட இந்த ஆட்சி முறையை விடக்கூடாதுன்றதில் நாங்கள் ஒரு அந்யோன்யமாக இருக்கிறவர்கள் நாங்கள். இப்போ போன முறையும் எங்களோட கையில் நீங்கள் வெற்றியை தந்தனீங்கள். ஆனால் சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன விளக்கமின்மைகளால் நாங்கள் அந்த காலத்தை தவற விட்டுட்டோம். அது திரும்பவும் பிறகு தோதில்லாதவரோட கைக்கில் சபை போனதால் அபிவிருத்திகளை செய்ய முடியலை. ஆனால் இந்த முறை உங்களுக்கு தெரியும் இதில் வந்திருக்கிற எல்லாருமே கூடுதலானவர்கள் எல்லாரும் உங்களோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய, உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய, அன்போடும் உறவோடும் இருக்கக்கூடிய மைக்கேல் நினைக்கிறார், உருத்திரன் இருக்கிறார், மது எல்லாருமே இப்போ இது இருக்கிற இந்த தமிழ் நிற்கிறார் மற்றார் ஒரு பாடம் நிற்கிறார் யுவா. இப்போ நாங்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் இந்த இடத்துல இந்த விஷயத்தை கொண்டு போகிறோம். இது ஒரு வட்டார முறை தேர்தல். இப்போ சின்னத்துக்கு மட்டும்தான் வாக்களிக்கிறது. இப்போ வீட்டு சின்னம் உங்களுடையது. 1000 பிரச்சனை இருக்குது வீட்டுக்குள்ளே, எங்களுக்குள்ளேயும் எல்லார்ட்டையும் அண்ணன் தம்பிக்கு இருக்கிற மாதிரி கட்சிக்கையும் இருக்குது. நான் இல்லையண்டு இல்லை, இப்போ நான் வீட்டோடு இல்லை கட்சி. உங்களுக்கு தெரியும் எனக்கு தரப்பட்ட புரசரை விட வேறு யாருக்குமே இருந்திருக்காது. இப்போ நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் மாவி சேனாதராஜா அண்ணன் அவர்கள் இழந்திருக்கிறோம் இந்த காலகட்டத்தில். அவர் இந்த கட்சியில் ஒரு மிகப்பெரிய 50-52 வருஷங்கள் தொடர்ச்சியாக அந்த கட்சியிலேயே வாழ்ந்த ஒரு ஆள். கட்சியை வளர்க்குறதுக்காகவே இந்த மக்கள்கிட்ட அவர் வந்து கட்சின்னு சொல்ல மாட்டார், விடுதலை இயக்கம்னு தான் சொல்லுவார். நாங்கள் இந்த விடுதலை இயக்கத்தை நூந்து போகவிடக்கூடாது, நாங்கள் கண்ணீர் விட்டா வளர்த்தோம் என்று சொல்கிற அந்த அவருடைய இரத்தத்திலேயே அதான் ஊறி இருந்தது. அப்படிப்பட்ட மனிதர்களை உங்களுக்கு தெரியும். தந்தை செல்வா இந்த மண்ணுக்கு வந்து போனவர். நாங்கள் இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று அடையாளங்களை கொண்டவர்கள். அவ எங்களுடைய அடையாளம் என்பது முக்கியமானது. என்னதான் நாங்கள் பட்டி மாடு வச்சுருந்தாலும் குறி பிழைச்சது என்றால் பிறகு மாடு வச்சிருந்து பிரயோசனம் இல்லை. குறி முக்கியம். எங்களோட குறி
இந்த பிரதேச சபையில் முக்கியத்துவம் பெறும். இப்போ தர்மராசானே அந்த குறிக்குரிய இந்த வட்டாரத்துக்குரிய குறிய அவர் தான் இருக்கிறார். அந்த குறியை இழக்காமல் தமிழரசு கட்சியினுடைய சின்னமான உங்களுடைய சின்னமான வீட்டு சின்னத்தை நீங்கள் தெரிவு செய்து நாங்கள் வெற்றி பெற வேணும். ஒரு மிகப்பெரிய அளவில் நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ அண்மையில் பிரித்தானியா இலங்கையில் உள்ள 4 படைத்துறை சார்ந்தவர்களுக்கு தடை விதிச்சு. அந்த தடைன்றது சாதாரணமான விஷயம் அல்ல. இது ஒரு நீண்ட நாள் பயணம். நேற்று விமல் வீரவன்ச கொக்கரிக்கிறார், தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் அதில் இல்லை, எம்பிபியில் இல்லாதாங்க. வெளியில் உள்ள தயாஸ்ரீ சொல்கிறார், வெளிநாட்டில் உள்ள டயஸ்போராவாலான இந்த நிலைமையும் வந்தது பாருங்கள். அரசாங்கம் என்பிபி தான் இருக்குது, ஆனால் தடை விதித்தது பிரித்தானியா, நோவுது தயாஸ்ரீ ஜெயசேகர். அப்போ எப்படி இருக்குது அவர் சிங்களவர்கிட்ட ஒற்றுமை எப்படி இருக்குது? நாங்கள்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு துண்டு துண்டாக நிற்கிறோம். அவங்க ஒரு விஷயத்தில் அப்படியே ஒன்றாக தான் நிற்கிறாங்க. எப்படி வசந்த கருணாகூட கொண்டு போய் பல்கலைக்கழக மாணவர்களையும் ஏனையவர்களையும் சித்திரவதை செய்து படுகொலை செய்தாரோ, எப்படி ஏனைய இராணுவ தளபதிகள் டயஸோ அல்லது மற்றவரோ கொண்டு போய் எங்களோட மக்களை கொலை செய்கிறதுக்கு காரணமாக இருந்தார்களோ, இந்த கருணா எப்படி எங்களோட போராட்டத்தை காட்டி கொடுத்தா மட்டுமில்லை, போராளிகளின் போராட்ட முறைகளையும் காட்டி கொடுத்து எங்களை ஒரு தோல்வி நிலைக்கு கொண்டு போக காரணமாக இருந்தார். இத்தனை பேரை படுகொலை செய்தார். இதெல்லாம் வடிவாக கணக்கு போட்டு தான் பிரித்தானியா அந்த தடையை விதிச்சிது. இது ஒரு காலத்தில் எங்களுக்கு கிடைத்திருக்க ஒரு சின்ன முன்னேற்றம். அதே போல் கனடா தன்னுடைய அரசாங்கத்தில் கொண்டு வந்திருக்குது. இங்கே நடந்தது இனப்படுகொலை, இதுக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேணுமென்று கனடா கொண்டு வர முயற்சிக்குது. தீர்மானம் கொண்டு வந்துட்டார்கள். நெடுந்தீவை சேர்ந்த நீதன் தான் ஒன்டாரியோ மாநிலத்தில் இதை கொண்டு வரதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர். கேள்விப்பட்டிருப்பீங்க, நீதன் என்று நெடுந்தீவுமன் தான் அவர் அடியும். அவர் அங்கே ஒன்டாரியோ மாநில பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் ஒரு சட்டத்திறனியும். அவர் தான் முதல் ஒன்டாரியோ மாநிலத்தில் இதை கொண்டு வந்தார். பிறகு கனடா பாராளுமன்றத்தில் இது பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இனி அடுத்த கட்டம் ஐக்கிய நாடுகளுடைய சபைக்கு இது கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கு. இப்போ பிரித்தானியா இப்போ இந்த கோ கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிற இந்த இணைய அனுசரணை நாடுகளில் முதலாவது நாடாக பிரித்தானியா இருக்குது. இப்போ பிரித்தானியாவினுடைய ஒரு அமைச்சர் கூட அண்மையில் யாழ்ப்பாணம் வந்த பொழுது என்னையும் கஜேந்திர மாதிரியும் ஒன்றா சந்திச்சு இந்த விஷயங்கள் பற்றி கூட ஒரு 2 மணித்தியாலங்கள் எங்களோட உரையாடி இருந்தார். இப்போ அண்மையிலும் பிரித்தானியாவில் இருந்து ஒரு தூதுவர்கள் வந்து சென்றார்கள். அவர்கள் இந்த விஷயம் தொடர்பாக மிக அதிகமான கரிசனையோடு இருக்கிறார்கள். உலக ஒழுங்குகள் வித்தியாசமாக மாறுது. இப்போ ட்ரம்ப் வந்து ஆரம்பத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவு மாதிரி காட்டினார். இப்போ நேற்று அதிருப்தி தெரிவிக்கிறார். வேறு காசாவில் ஹமாஸ் விடுதலை இயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது. இதே நிலை உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை. இந்த உலகத்தினுடைய பூகோள அரசியல் பொருளாதார யுத்த நடவடிக்கைகளுக்குள்ள எங்களுக்கான மாற்றங்களும் மெல்ல மெல்ல எங்களை நோக்கி நகருது. ஆகவே நாங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு பலமான சக்தியாக எங்களை காட்ட வேணும் என்றால் இந்த பிரதேசம் எங்களோட கையில் இருக்கணும். இருந்தால் தான் நெடுந்தீவில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி நாங்கள் வெளியில் கொண்டு வரலாம். எப்படி ஒரு பெண் தவிசாளர் இருந்து நாங்கள் அந்த நேரம் ஒரு செல்வாக்கை செலுத்தினோம் இலங்கையில், அது மாதிரி வரதன் சேர்ந்த தலைமையில் நாங்கள் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்ற தீர்மானத்தை கொண்டு வரணும். எங்களுக்கு நடந்தது போர்க்குற்றங்கள் நடந்தது, எங்களோட மக்கள் இங்கே அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். அவங்க கனடா கொண்டுறது பிரித்தானியா கொண்டுறது, ஆனால் நாங்கள் எங்களோட சபையில் கொண்டாடுறதுக்கு எங்கள்கிட்ட சபையால் இல்லை. நாங்கள் அதை கொண்டு வரணும். இதுக்காக கொண்டு வரதை மட்டுமல்ல, நீங்கள் நினைப்பீங்கள் அபிவிருத்தி இல்லையாண்டு. அபிவிருத்திக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. எங்கள்கிட்ட இவ்வளோ கால வரலாறுல நெடுந்தீவை சரியாக ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்புகளுக்கு கிடைக்கிது. யுத்தத்துக்கு முதலும் எங்களுக்கான வாய்ப்புகள் மிக மிக மட்டுமட்டாக இருந்தது. யுத்தம் முடிஞ்ச பிறகும் ஒரு சந்தர்ப்பத்தை மக்கள் எங்களுக்கு தந்தார்கள். ஆனால் நாங்கள் அதை துரதிர்ஷ்டவசம் தவற விட்டுட்டோம். ஏன்னா எங்களுக்கு அந்த ஒரு பெரும்பான்மை ஆதரவு இருக்கையில் ஒரு இணைஞ்சு தான் நாங்கள் செய்யக்கல. பிறகு இடையில் ஒரு சின்ன குழப்பங்கள் வந்துட்டு அது விடுபட்டு போச்சு. அவரில் பிள்ளை இவரில் பிள்ளைன்னு சொல்லாமல் எங்களுக்கு இந்த முறை 8 வட்டாரமும் நாங்கள் வெல்லுவோம். 8 வட்டாரம் வெண்டால் தான் நாங்கள் நீங்கள் வட்டாரத்தை வெல்ல பண்ணுங்க. வட்டாரத்தை வெல்ல பண்ணி நாங்கள் வந்துட்டோம் என்றால் நாங்கள் இந்த முறை செய்யலைன்னா நீங்கள் வாழ்க்கை இனிமேல் எங்களை தெரிவு செய்ய வேணாம். எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த முறை வந்து 4 வருஷத்தில் சத்யவர்தன் சேர்ந்த தலைமையில் தம்பராசா ஐயா நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்க எடுபடுற மெம்பர் எல்லாம் சேர்ந்து நாங்கள் நெடுந்தீவில் சில முன்னேற்றத்தை செய்து காட்டுறோம். நான் ஒரு தனியாளாச்சில் அதை கட்சி ரீதியாக ஒதுக்க முடிஞ்சது தானே. யோசிச்சு பாருங்கள். இப்போ பிரதேச சபை என்று இருந்தால் இப்படி வரமாட்டி யோசிச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் செய்து காட்டுறோம். ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு ஆணையை தாருங்கள். அந்த ஆணை நெடுந்தீவினுடைய அபிவிருத்தி மட்டுமல்ல, எங்களுடைய மக்களுடைய உரிமை பிரச்சனை தொடர்பிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். இவ்வளவு நாடுகள் எங்களை பற்றி கர்ச்சனை செலுத்துகிற நேரத்தில் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட ஒரு பொது வேட்பாளருக்கு உண்மையில் எங்களை மக்கள் 5 லட்சம் பேர் வாக்களிச்சிருந்தார். இன்றைக்கு பிரித்தானியா கொண்டு வந்திருக்கிற சாங்ஷன், இன்றைக்கு கனடா கொண்டு வந்திருக்கிற சாங்ஷன், இதெல்லாம் நாங்கள் 5 லட்சம் பேர் வாக்களிச்சிருந்தோம்னா இன்னும் ஒரு மிகப்பெரிய பலத்தை அது கொடுத்துருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசம் நாங்கள் எங்களோட கட்சியும் அதில் புல விட்டுட்டுது. எங்களோட மக்கள்கிட்ட ஒரு தெளிவின்மை இருந்தது. அப்படி இருந்தும்
2,26,000 மேற்பட்டவர்கள் அதுக்கு வாக்களித்திருந்தார்கள். வரலாறு என்றைக்கு ஒரு நாளைக்கு திரும்பும், இயற்கை கைவிடாது. நான் இந்த ஆலயத்தின் வாசலில் வச்சு சொல்கிறேன், நாங்கள் அழிஞ்சு போகவில்லை. அழிஞ்சு போயிருந்தால் இந்த நெடுந்தீவுக்கு வந்திருக்க மாட்டோம். இந்த யுத்தம் முடிகிற காலத்தில் யோசிச்சு பாருங்க, நாங்கள் இருப்பமாட்டி யோசிச்சாங்க. இனி எல்லாம் முடிஞ்சுது, கதையே முடிஞ்சுது, எங்களை யார் இனி பார்க்க போகிறாங்க, யார் கதைக்க போகிறாங்கன்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மண்ணின் ஏதோ ஒரு அடிச்சுவட்டோடு நானும் ஒரு எம்பியாக வந்து உங்களோட வந்து பேசுகிற அந்த இறை சக்தி கொண்டு விட்டு கிடக்கு தானே. அது மாதிரி இன்றைக்கு மற்றாக்கள் சேர்ந்து வந்திருக்கிறோம் தானே. இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கோயில் வாசல் இருந்து கதைக்கிறோம் தானே. இங்கே எங்களுக்கு பின்னால் ஒரு தொன்மம் இருக்குது, ஒரு வரலாறு. எங்களை அழிக்கப்பட முடியாத இனம் நாங்கள். அதனால தான் நாங்கள் கேட்குறோம், திரும்ப திரும்ப நாங்கள் விழ எழும்பி இருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம். தமிழாசானே வட்டாரத்தில் வெல்ல வேணும், கூடின வாக்குகள் எங்களுக்கு கிடைக்க வேணும். இப்போ மொத்தமாக இப்போ இதில் ஒரு 700 வாக்கு இருக்குண்டா எங்களுக்கு ஒரு 600 550 வாக்குகள் எங்களோட வீட்டு சின்னத்துக்கு விழணும். கட்சி விழுந்தால் தான் எங்களுக்கு அடுத்த பட்டியலும் கிடைக்கும். அந்த பட்டியலில் போட்டு நாங்கள் 2வது விருப்பு வாக்குகள் ரீதியான தேர்தல் 40% விகிதாசார முறை. அப்போ இந்த பட்டியல் அதண்டு இல்லை. உண்மையில் அவரும் வேட்பாளர் தான். அப்புறம் நாங்கள் அந்த பிள்ளையை எடுத்துடக்கூடாது, அவர் பட்டியல் தானே, இவர் வேட்பாளர் தானே என்று இல்லை. ஆனால் நேரடியாக கூட வாக்கு கிடைக்க இவர் வெல்லுவார். ஆனால் மிச்ச 40% மாறுக்கு போகுது. நாங்கள் அந்த கவனம் இல்லாமல் விட்டோம் என்றால் ஆரோ சும்மா சின்ன நாங்கள் இருக்கிற சுயேட்சையில் வேறு கட்சிகளுக்கு போய் அப்படி அந்த இதில் வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பார்லிமெண்ட் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நெடுந்தீவிலிருந்து ஆரம்பித்தார். நெடுந்தீவு பிரதேச சபையில் போட்டியிடும் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து நெடுந்தீவில் இன்றைய தினம் அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்.